ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். காய்ஸ், how are you? இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, எல்லோருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். ஸோ எல்லோரும் ஒர்க்கில் முடிச்சுட்டு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் மேட்ச் நம்ம ஃப்ரான்ஸ் vs மொராக்கோ வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். நான் சொல்லியிருந்தேன் 2-1ன்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் மேட்ச் போயிருந்தது. ஆனால் என்னென்னா மொராக்கோ வந்து கோலே அவங்க ஸ்கோர் பண்ணல. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களால வந்து என்ன சொல்கிறதுனா மேட்ச்சில் வந்து ஒரு பொசிஷன்ஸ்லேயே இருக்க முடியல அவங்களால. ஃபுல்லாக பால் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் தான் அதிக நேரம் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து அதிக கோல் ஷாட் பார்த்தீங்கன்னா டார்கெட்டும் வந்து ஆன் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் தான் வந்து அதிகமாக பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஃப்ரான்ஸ் மட்டுமே ஒரு 10 to 12 ஆன் டார்கெட் போட்டாங்க. ப்ளஸ் அதில் கோல் வந்து பார்த்திங்கன்னா 2 கன்வெர்ட் பண்ணாங்க. இதில் வந்து முக்கியமான வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா கிலியன் எம்பாப்பே பார்த்தீங்கன்னா ஒரு பெனால்ட்டி மிஸ் பண்ணிட்டார். ஆக்சுவலாக அவர் பெனால்ட்டி செம்மையாக போடுவார். பட் இந்த வாட்டி அவர் பெனால்ட்டி போடும்போது வந்து ரொம்ப நர்வஸாக இருந்தார். என்னன்னு தெரில, சடனாக அவர் ரைட் சைடு கார்னர் ட்ரை பண்ணார். ஆனால் அது கோல் கீப்பர் அசல்ட்டாக தடுத்துட்டார். மொராக்கோ கோல் கீப்பரு. ஐ திங்க் மொராக்கோ கோல் கீப்பர் சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருந்தார் கைஸ். அவர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேவ்ஸ் பண்ணார் இந்த மேட்ச்சில். ஈவன் தோ பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னொரு சான்ஸ் க்ரியேட் பண்ணி அவர் வந்து கோல் ஸ்கோர் பண்ணார். அது சூப்பர். ஐ திங்க் அந்த கோல் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. ஒரு மாதிரி பால் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் பண்ணி வந்து கோல் போஸ்ட்டில் போன மாதிரி ஒரு ஷாட் பண்ணார். ஸோ அது பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு கைஸ். கிலியன் எம்பாப்பே ஒன்ஸ் அவர் வந்து ஸ்கோர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து டெம்பிலி வந்து பார்த்தீங்கன்னா அவருமே ஸ்கோர் பண்ணிட்டார். அவர் வந்து டக்குன்னு டேரெக்டாக ஒரு ஷூட் பண்ணார். அதே மாதிரி ஒரு ரைட்டு கார்னரில் கரெக்டாக அந்த பால் போச்சு. ஸோ வந்து கீப்பருக்கு வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா அவரால் டப்புன்னு ஸ்டாப் பண்ணவே முடியல மொராக்கோ கோல் கீப்பரால். ஸோ மொராக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஷாட் கோல் போஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அடிக்கவே இல்லை கைஸ். இந்த மேட்ச்சு ஒரு மாதிரி ரொம்ப வீக்காக இருந்தாங்க. இவங்க ஏன் வின் பண்ணி வந்தாங்கன்னு தெரியல. அதுக்கு பதிலாக அவங்க வந்து வேறு ஏதாவது டீமாவது முன்னாடி வின் பண்ணி வந்திருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்டாக இவங்க வின் பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவங்களும் வந்து ட்ரை பண்ணாங்க. என்னென்னா அவங்க கோல் போஸ்ட் கிட்டே போகல. ஏன்னா ஃப்ரான்ஸோட டிஃபென்ஸ் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தது. இவங்க ஆன் ஷாட் ஒன்றுமே அடிக்க முடியல. ஆன் டார்கெட்டே எதுவும் பண்ண முடியல. கோல் போஸ்ட்டை நோக்கி இவங்க வந்து ஒரே ஒரு ஷாட் தான் டார்கெட்டு போனாங்க. அதுவுமே தடுத்துட்டாங்க. ஒரு கார்னர் ஒன்று அடித்தாங்க. அந்த கார்னர்லேயும் வந்து அவங்க கோலாக கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ இது என்ன சொல்கிறது, ஸோ அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் மொராக்கோ. அவங்களோட வேர்ல்ட் கப் ஜர்னி இதோட முடியுது கைஸ். ஓகேங்களா கைஸ். இந்த ஃப்ரான்ஸ் விசஸ் மொராக்கோ மேட்ச் பார்த்தீங்கன்னா கிலியான் ஒரு ஸ்கோர் பண்ணிப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் பிளேயர் வந்து டாப் 20 மோஸ்ட் கோல்ஸ் ஸ்கோர் பண்ணி ஒன் ஆஃப் த பிளேயர். அவர் 20 கோல்ஸ் பண்ணியிருக்காரு. அது 20 மேட்ச் விளையாண்டி. ஸோ வந்து இவர் மெஸ்ஸியவே வந்து ஈக்குவல்ஸ் பண்ணிட்டாரு. மெஸ்ஸி வந்து 31 வயசில் பண்ண சாதனையை வந்து எம்பாப்பே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஜஸ்ட்டு ஒரு 27 இயர்ஸ் ஓல்ட்லேயே அவர் பண்ணிட்டார். ஸோ யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் ஹையஸ்ட்டு கோல்ஸ் இன் ஃபீஃபான்னு வந்து ஒரு சாதனையே படிச்சிட்டார் எம்பாப்பே. எனக்கு தெரிஞ்சு இவர் தான் வந்து கோல்டன் பூட் வாங்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ பாவம் கைஸ், யார் இந்த கோல்டன் பூட் வின் பண்ணுறாங்க. மெஸ்ஸிக்கும் ஸ்டில் சான்சஸ் இருக்குது. பட் வந்து ஐ திங்க் ஃப்ரான்ஸ் டாமினேட் பண்ணிடுவாங்க இந்த வேர்ல்ட் கப்பை நான் நினைக்கிறேன். மேபி ஃப்ரான்ஸ் வின் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது கைஸ் இந்த வாட்டி. ஓகேங்களா ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து இன்றைக்கி மேட்சான ஸ்பெயின் விசஸ் பெல்ஜியம் பற்றி பார்க்கலாம். ஓகேவா, வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஃபார் ஸ்பெயினும் பெல்ஜியமுக்கும். இதில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், நம்ம லெட்ஸ் ஸ்டார்ட் டுடே வீடியோ கைஸ். ஓகே கைஸ், இப்போ இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் விசஸ் பெல்ஜியம் மேட்ச்சு. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி பார்த்திங்கன்னா நைட்டு 12:30 AM நடக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்குது இந்த மேட்ச்சு. ஓகேங்களா, இந்த மேட்சோட கீ பிளேயர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெயினில் பார்த்திங்கன்னா கீ பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அம்மாள் இருக்கார், மொயர்சாபால் இருக்கார், அப்புறம் பெட்ரி இருக்காங்க, அப்புறம் மார்க் குக்குபெரா இருக்காங்க, அப்புறம் கோல் கீப்பர் பார்த்திங்கன்னா உனி சைமன் இருக்கார். ஓகேங்களா கைஸ், இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த கீ பிளேயர்ஸில் யாரெல்லாம் எவ்வளோ கோல் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
மிஸ்டர் லமின் யமால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் போட்டிருக்காரு. இவர் வந்து ஸ்ட்ரைக்கர் எண்டில் இருக்கார். அப்புறம் மிஸ்டர் ஒயசபால் வந்து பார்த்தீங்கன்னா 4 கோல் போட்டிருக்காங்க இது வரையும். அவரும் வந்து ஸ்ட்ரைக்கரு. பெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்டரில் இருக்கார். அதுக்கப்புறம் மார்க் குக்கரெல்லா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து லெஃப்ட் விங் பேக்கில் இருக்கார். ஆக்சுவலாக இவரோட ரோல் தான் மெயின் இந்த மேட்ச் பொறுத்த வரையும். ஏன்னா குக்கரெல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அசிஸ்ட் பண்ணுவார். இவர் டேரெக்டாக இவர் அசிஸ்ட் வந்து ஒன்று எமாலுக்கு போடுவார், இல்லை நடுவில் இருக்க ஒயசாபாலுக்கு போடுவார். ஸோ பெட்ரி வந்து மிட்ஃபீல்டில் இருக்கார். மிட்ஃபீல்ட்லேருந்து அவருக்கு வந்து பால் வந்து பாஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்லாம் அவர் பண்ணுவார். ஸோ கோல் கீப்பர் பார்த்தீங்கன்னா உனி சைமன் இருக்கார். உனி சைமன் ஐ திங்க் ஒன் ஆஃப் குட் கோல் கீப்பர். அப்புறம் வந்து இந்த மேட்சோட ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா 4-1-2-3 இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லாஸ்ட் மேட்சும் இந்த ஃபார்மேஷன் தான் ப்ளே பண்ணாங்க ஸ்பெயின். நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கெட்டரலா இருக்கார், அப்புறம் ரஸ்கின் இருக்கார், அப்புறம் வந்து ரொமெலோ லுகாக்கு இருக்கார், அப்புறம் ஆன்ஸ்வாக் இருக்கார், அப்புறம் ட்ரொசார்ட் இருக்கார். ஓகேங்களா, இதை வந்து கெட்டரலா வந்து 2 கோல் போட்டிருக்காரு, ரஸ்கின் வந்து கோல் போடலை. அப்புறம் ரொமெலோ லுகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கோல் போட்டிருக்காரு. ஆன்ஸ்வாக் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோல் போட்டிருக்காரு. ட்ரொசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோல் போட்டிருக்காங்க இது வரையும். ஓகேங்களா, பெல்ஜியமும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண டீம் இல்லை காய்ஸ். பெல்ஜியம் சூப்பராக ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் செம்ம டாமினேட்டாக ப்ளே பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பெல்ஜியம் வந்து ஸ்பெயினோட செம்ம டஃப் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் காய்ஸ். இதில் மெயினாக இந்த கீ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் எண்டில் வந்து கெடரலா செம்மையாக ஸ்ட்ரைக்கர் எண்டில் இருக்கார். அப்புறம் ரஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு இவர் லெஃப்ட் விங் அந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கும். ரமன் லுகா வந்து ஸ்ட்ரைக்கரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரையும் 3 கோல் போட்டிருக்காரு. கண்டிப்பாக இந்த மேட்ச்லேயும் கோல் போடுவான்னு எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா, ட்ரொசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு ஸ்ட்ரைக்கர் தான். ஆனால் அவர் வந்து இதுவரை 2 கோல் போட்டிருக்காரு. இவர் வந்து இவர் ஒன் ஆஃப் த யங் பிளேயர் இன் பெல்ஜியம் கைஸ். ஓகேங்களா, இவங்களோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா 4-2-3-1 ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ வந்து இந்த ஃபார்மேஷன் தான் அவங்களுக்கு லாஸ்ட் டைம் வின் பண்ணாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். டுடே மேட்ச் ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். இந்த மேட்ச்சில் வந்து யார் வந்து கோல் போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன்னா கைஸ், இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக நம்ம லமின் யமால் வந்து அவர் 1 கோல் போடுவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒசரபால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக 1 கோல் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொமெலோ லுகா 1 கோல் போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் ட்ரொசார்ட் 1 கோல் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து கெட்டரலா வந்து 1 கோல் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரையும் என் கெஸ் என்னன்னா ஸ்பெயின் வந்து 2 கோலும் பெல்ஜியம் வந்து 3 கோலும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா இந்த மேட்ச் கண்டிப்பாக பெல்ஜியம் தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்பெயின் இதுவரையும் வந்திருக்காங்க, பட் வந்து அவங்களோட அட்டாக்கிங் வந்து இதில் இந்த மேட்ச்சில் வந்து கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட் மேட்ச் பெல்ஜியம் பார்த்தேன், அவங்க செம்ம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ கம்பேர்ட் டு ஸ்பெயினை விட பெல்ஜியம் எனக்கு தெரிஞ்சு ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வந்து பெல்ஜியம் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது கைஸ். ஓகேங்களா, ஏன்னா கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று விஷயம் என்னென்னா நார்வே விசஸ் இங்கிலாந்து மேட்ச் நாளைக்கு நடக்க போகுது. எனக்கு என்னமோ நார்வே தான் வந்து வின் பண்ண போகுதுன்னு நான் நினைக்கிறேன். சோஷியல் மீடியாலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நார்வே விசஸ் இங்கிலாந்து வந்து செம்ம ட்ராவல் போயிட்டுருக்கு. அதாவது நம்ம ஹேர்லிங் ஹேலண்ட் வச்சுக்கிட்டு வீடியோஸாக போட்டுட்ருக்காங்க, மெம்ஸ் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் ஏதோ பல வருஷம் பகையை வச்சு இந்த மேட்ச் வந்து அதாவது இந்த வைக்கிங் கிங் நார்வே வின் பண்ணிடுவான்ற மாதிரி போடுறாங்க. இங்கிலாந்து வந்து நார்வே பார்த்து பயந்துடும். அதுவும் ஹேலண்ட் வந்து ஆக்சுவலாக அவரோட வந்து பிசிக்யூ பார்த்தா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கார். இதே இப்போ இது ஒரு மேட்ச்சில் அவரை ஃபவுல் பண்ணணும்னு நினச்சாலும் ஃபவுல் பண்ண முடியாது. யாராவது அவர் போய் இடித்தாங்கன்னா இடிக்கிறவனுக்கு தான் வந்து காயம் வரும் பொழுது, அவருக்கு எதுவும் ஆகாது பொழுது. அவர் ஏதோ நல்லா மாடு மாதிரி இருக்கார். ஸோ ஐ திங்க் நார்வே விசஸ் இங்கிலாந்து மேட்ச் செம்ம ஃபன்னாக போகுது கைஸ். அதுக்கான ப்ரிடிக்ஷன்ஸும் நான் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக. ஓகேங்களா, என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் சப்போர்ட் கைஸ். ஸோ நம்ம நார்வே இங்கிலாந்து வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் கைஸ். சரி கைஸ், பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஐ திங்க் நீங்கள் மேட்ச் மறக்காமல் பாருங்கள். நம்ம ஸ்பெயின் விசஸ் பெல்ஜியம்
இது செம்ம டஃப் காம்படிஷனாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பெல்ஜியம் டாமினேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பெயின் இன்னைக்கு வீட்டுக்கு இன்னைக்கு வேர்ல்டு கப்பில் எலிமினேட் ஆகி கிளம்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ். பார்ப்போம் கைஸ். என்னோட ப்ரிடிக்ஷன் லைக்ஸ் கரெக்டாக இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லெட் ராக் கைஸ். பார்ப்போம். பை பை.